இப்போது நாம் இந்த பாடம் 32 பாடம் பிரத்தீஸ் லெசன் 32ல் பெயர் உரிச்சொல் சொல்லக்கூடிய விசேஷன் அட்ஜெக்டிவ் அதை படிச்சுட்டு வந்தோம். ஒரு சில வார்த்தைகள் நாம் இந்த பாடத்தில் புதுசாக படிக்க போகிறோம். அது மட்டுமில்லை, இந்த பெயர் உரிச்சொல்லை பயன்படுத்தி சில வாக்கியங்களும் இந்த பாடத்தில் வருது. சில வார்த்தைகளை புதுசாக படிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 20 வார்த்தையாவது நம்ம கொஞ்சம் புதுசாக ஒவ்வொரு பாடத்துலையும் புதுசாக படிக்கணும்ல. அப்படின்னா தான் நம்மளால் ஹிந்தியில் பேச முடியும், எழுதலாம் முடியும். அப்போ இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். சாஃப், சாஃப், நீட், சுத்தமாக, க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, இதுக்கு அர்த்தம் ஒன்று தானே. ஆனால் பேச்சோட நீட் அண்ட் க்ளீனாக அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டு தான் சாஃப், நீட், சுத்தமான. சஃபேது, சஃபேது, தொண்டை சொல்லுங்க. சஃபேது, ஒயிட், வெள்ளை. ஆசான், ஆசாயின், ஆசான், ஈஸி, சுலபமாக, எளிதான. முஷ், இந்த ஈ மாத்திர கேபி. முஷ்கில், மு இஷ் கி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு குறில் ஈ மாத்திரைக்கு முன்னக்கூட்டி ஒரு அரை எழுத்து வந்தால் இப்படி எழுதலாம். ஈ மாத்திரையை எழுதி அதுக்கப்புறம் அந்த அரை எழுத்து எழுதி அப்போ அப்போ இந்த அரை எழுத்துக்கு மாத்திரை உண்டான அரை எழுத்து எப்பொழுதும் மெய் எழுத்தாக தான் படிக்கணும். நம்ம படிச்சிருக்கிறதுனால இதுக்கு மாத்திரை, இந்த மாத்திரை எதுக்குரியது. ஹிந்தியில் இப்படி ஒன்று எழுதுகிற இது சார், இந்த ஈ மாத்திரை இங்கே போட்டு எழுதலாம், தப்பு கிடையாது. இப்படி எழுதலாம். மு இஷ், இந்த ஈ மாத்திரை கால் சேர்ந்து கி இல். முஷ்கில், டிஃபிகல்ட், கடினம், கஷ்டமாக, கடினம். அடுத்த சுந்தர், நம்ம தமிழ் மொழியிலே இருக்குது. அழகான, பியூட்டிஃபுல், அழகெல்லாம் முருகனே. சுந்தரராஜன், சுந்தர குமார், சுந்தர்ராஜ், நிறைய பேர் சுந்தர் சுந்தர் சுந்தர்னு வச்சுருக்கோம். யாரை குறிக்கும்? முருகப்பெருமானை குறிக்கும். சுந்தர்னாலே என்ன அர்த்தம்? அழகு. அழகென்றால் முருகனே. அதே மாதிரி தான் இந்த சுந்தர்ங்கிற வார்த்தை. அடுத்தது பாருங்க, குரூப், அக்லி, கொடூரமான, அழகு இல்லாத. அந்த அழகுங்கிற சுந்தருக்கு ஆப்போசிட் குரூப். குரூப், அது குரூப், குரூப், குரூப். அந்த கூ வந்து ரொம்ப லைட்டாக தான் கேட்கணும். குரூபு அப்படிங்கிற குரூப், குரூப். அவ்வளோதான். கொடூரமான அக்லி. நட்கட், அந்த வார்த்தையில் பாருங்க ஒரு சுறுசுறுப்பு. நட்கட், நாட்டி பாய், சுறுசுறுப்பான, துருதுருன்னு வராங்க. அந்த பையன் சுறுதுருன்னு வராங்க. அந்த பையன் ரொம்ப துருதுப்பான பையன்னா நட்கட் லட்கா அப்படி சொல்லுவோம். துருதுருன்ற பையன், நாட்டி. சுஸ்த், சுவாமி, லேசி. போன பாடத்தில் சுஸ்து படித்தோம். அந்த பாடத்தில் சுஸ்த், அது சுஸ்து, இது சுஸ்து. சுவாமி. அடுத்தது பாருங்க, ஆஸ்மான், ஆஸ்மான், ஸ்கை, ஆகாயம். அப்புறம் சாந்து, சாந்து அப்படின்னா சந்திரன், மூன். இந்த சாந்துன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வருது. நான் வந்து ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் வந்து நம்ம சுரு மாவட்டத்தில் நங்கல்ங்கிற ஒரு ஊரில் இருந்தேன். நங்கல் வழிமாங்க அந்த ஊரில் இருந்தேன். அப்போ வந்து வேலை பார்த்தேன். எனக்கு சம்பளம் வந்து ஒரு 1200 நான் சொல்கிறது 1987. அந்த டயத்தில் நம்ம தனித்தனி ரூமில் தான் எங்கள் ஆஃபீஸுக்கு தனித்தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. என் கூட ஒருத்தர் நம்ம சென்னையை சார்ந்தவர். அந்த ராஜஸ்தானில் உள்ள ஒரு நாங்கள் வேலை பார்த்த அந்த முதலாளி வந்து ஒரு ஆங்கில மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அதில் டீச்சர் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் அப்பவுமே ஒரு 20,000 ரூபா, எனக்கு 1550 ரூபா, 600 ரூபா, அந்த ரேஞ்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ வித்தியாசம். அவர் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால அவருக்கு எனக்கு பக்கத்து ரூம் கொடுத்தாங்க. அவர் வீட்டில் டிவி உண்டு. அப்போது அங்கே ஒரு படம் சாந்தினி, அதாவது சாந்துங்கிற அந்த ஒரு பாட்டு, சந்திரன் அப்படிங்கிறத சம்மந்தப்படுத்தி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஹிந்தியில் பிடிக்கும். அந்த பாட்டு இப்போ கூட எனக்கு நல்ல நினைவில் இருக்குது. அந்த பாட்டை பார்க்கணுன்னு ஆசை. அந்த வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அவரோட ரூமில். அப்படி தூங்கிட்டேன். ஆனால் கரெக்டாக அந்த படத்தில் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு இருக்கும் அந்த பாட்டு வருது. டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்த உடனே அந்த பாட்டு, चौदहवीं का चांद वो या
அந்த அதாவது சௌதுவி 4ஆம் பிறை, சார்ங்கிறது வந்த வார்த்தை இருந்தது. 4ஆம் பிறை, 3ஆம் பிறைனா கொஞ்சம் ஒடுக்கிருக்கும், 4ஆம் பிறைனா கொஞ்சம் அகலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அந்த இது வார்த்தைகள் 4ஆம் பிறைன்னு சொல்லலாம். சௌதாங்கிற 14ஆம் பிறைன்னு சொல்லலாம். ஏன்னா 15ஆம் நாள் முழு நிலவு வந்துடும். 14ஆம் நாள் பிறை அப்படி கூட அதுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். இந்த சாந்துன்னு சொல்லும்போது நினைவு வருது. அடுத்தது பாருங்கள், சூரஜ். சூரஜ்னா சூரியன், சன். சூரஜ், சூரியனுக்கு சூரஜ்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் கூட நிறைய வச்சுருக்காங்க, சூரஜ்குமார்லாம் வைப்பாங்க. அப்போ சூரியகுமாருங்கிறதோட ஹிந்தி வார்த்தை தான் சூரஜ்குமாருங்கிறது. குமார்னாலே ஹிந்தியில் இருக்குது. குமார்னா சின்ன சிறுவனை குமார்னு கூட சொல்லுவாங்க. குமாரா, சோட்டா, சிறிய அப்படிங்கிற மீனிங் கூட இருக்குது ஹிந்தியில். இது கூட சில என்ன வார்த்தைகள் பாருங்கள். மச்லி, மீன், ஃபிஷ். மச்லி நெடியில் முடியுது. அப்படி இதுக்கு ப்ளூரல் சொன்னால் என்ன சொல்லலாம்? மச்லிங்கிற நெடிலியை குறியில் மாற்றி மச்லியா, மீன்கள். நம்ம ஒருமைப்பன்மையில் படிச்சுட்டு வந்ததில் இது ஒரு கூட சேர்த்து அதை நினைவுபடுத்திக்கலாம். அப்புறம் பாருங்கள், ஜஹாஜ். ஜஹாஜ், இந்த ஹாசம் ரொம்ப குறைச்சிடும். அவங்க புரியுதுக்காக ஜஹாஜ்னு சொன்னேன். அவங்க சொல்லும்போது ஜாஜ் ஹாசத்துமே கேட்காது. அப்போ ஜஹாஜ் வந்து ஜாஜ். ஷிப், கப்பல். அடுத்தது பாருங்கள், சடக். சடக், சடக் பேர் போடுங்க. என்னென்னா சடக்குங்கிறது பெண்பால் வேர்டு. பெண்பால் வேர்டு எப்படி சார்னா ஹிந்தி மொழியில் இருக்குது. அதனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நான் பேர் போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சது, அங்கே நான் படிக்கும்போது தெரிஞ்சது நான் பிடிச்சிருக்கேன். அப்போ சடக், ரோடு, சாலை அல்லது ரோடுங்கிறது பெண்பால் வேர்டு. சடக், ரோடு, சாலை. அதுதான் சடகோம் பர். நம்ம இந்த பர்ற மேல் மீது படிச்சிருக்கோம். அது ஒரு வேற்றுமை உறுப்பில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது மாடி மீது, வீட்டின் மீது, மரத்தின் மீது, மேல் மீதுங்கிறதுக்கு இந்த பர். நிறைய வார்த்தையை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னோம், பின்னால் வேற்றுமை உறுப்பு வந்தால் அதுக்கு முன்னக்கூட்டியுடைய ப்ளூரல் வார்த்தையை, பன்மை வார்த்தையை என்ன செய்யலாம்னா ஓங்கு மாத்திரையாக போடலாம்னு சொல்லணும். இப்போ வெறுமனையாக நீங்கள் ரோடுகள் சொன்னா சடக்கைன்னு சொல்லலாம். ரோடுகள் மேல், அப்போ பின்னால் மேல்ங்கிற ஒரு வேற்றுமை. ரோடுகள் மூலமாக, அப்போ ரோடோ சே, அப்போ பின்னால் ஒரு வேற்றுமை உருவந்தால் அந்த சடக்கேங்கிறது ஓங்கு மாத்திரையாக மாறும். இது நம்மளும் ஏற்கனவே படிச்சிடலாம். முன்னாடியே ஒரு பாடத்தில் பின்னால் வேற்றுமை இருந்தால் பன்மையில் நாம் என்ன செய்யணும், ஓங்கு மாத்திரையாக அதை மாற்றணும் படிச்சிருக்கோம். அது இங்கே பயன்படுத்தணும். சடக்கோம்பர், ஆக்சுவலாக சடக்கேன் தான் ப்ளூரல். சடக், சடக்கே, சடக்பர்னு சொல்ல முடியாது. சடக்கேம்பர் சொல்ல முடியாது. சடக்கோம்பர், ரோடுகள் மீது, ஆன் தி ரோடு. அப்புறம் பாருங்க, கினாரா. கினாரானா எனக்கு சைடு, ஓரமாக. உஸ், ஓர், இஸ் ஓர்னு படித்தோம். அந்த பக்கமாக, இந்த புறமா, அந்த புறமான்னு படித்தோம்னா அந்த மாதிரி ஓரமாகங்கிறதுக்கு கினாரா, சைடு. கரைக்குன்னு சொல்லலாம். நதி, நதிக்கே கினாரேன்னு சொல்லலாம். நதியினுடைய ஓரமாக, கினாரின்னு அந்த மாதிரி ஒரு கரைங்கிற அந்த மீனிங் வரும். நதி, கரை. நதிக்கே கினாரே, நதியின் கரை அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு சில புது வார்த்தைகளை நம்ம படிச்சிருக்கோம். இதை நீங்கள் எழுதி படித்து உச்சரித்து பாருங்கள், பேசி பாருங்கள். பேசும்போது இந்த வார்த்தைகள் எங்கே தேவைப்படுதோ அதுங்க நீங்கள் யார்ட்டையாவது சொல்லணும்னா கூட, இப்போ அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா முஸ்கில் சும்மா சொல்லுங்கள். ஹிந்தியை பேச தானே வரும். நம்ம ஆங்கிலத்தை அப்படி பேசாமல் தானே யோசிச்சு தானே, பேசாமல் தானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பேசுங்க, தப்போ ரைட்டோ பேசுங்க. ரைட். அடுத்தது பாருங்கள், ஒரு சில வாக்கியங்கள் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். சில குட்டி குட்டி வாக்கியம். இது என்னென்னா இந்த பெயர் உரிச்சல் சம்மந்தமானதுனால அந்த குட்டி குட்டி வாக்கியம் இதில் வருது. பாருங்கள், ராம் அச்சா லடுக்காக. நம்ம ஏற்கனவே ஒருமை பன்மையிலையும் பார்த்தேன். அதே தான் இங்கே ஒரு நேம் போட்டு, ராம் அச்சா லடுக்காக. ராம் நல்ல பையன், அவ்வளோதான். ராம் இஸ் குட் பாய், அவ்வளோதான். தும் கரம் தூத் பிவோ. அதே சார் பிவோன்னு வருது. இது நம்ம படிச்சுக்கோம். பீனா குடிய அருந்துன்னு படிச்சுக்கோம், சிங்குலர்னா. இப்போ தும் வந்தால் ஓ சேர்க்கணும். அப்போ பிஓ நெடில் போடக்கூடாது, குறியலாக போடணும்னு படிச்சுக்கணும். அது முன்னாடியே நம்ம படித்தது. ஓங்கிற மாத்திரை இது இந்த தும் கூட மதிப்பை குறிக்கக்கூடிய இங்கள் வந்ததுனால நீங்கள் பிஓன்னு போடக்கூடாது, பிஓன்னு போடணும். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி படித்தது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கவ்வா காலாக. கவ்வானது காகை. காக்கா, காக்கா கருப்பு. வெள்ளை காக்கா பறக்குன்னு நிறைய பேர் கேள்வியாக சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில்
சில இடங்கள் வெள்ளைக்காக்காவும் இருக்குங்கிறத நம்ம நிறைய இது புக்கிலலாம் படிச்சிருக்கோம், பேப்பர்லாம் படிச்சிருக்கோம். அப்போ வெள்ளைக்காக்காவும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ தலையில் அப்படி பானை தூக்கிட்டு போகிற மாதிரி மேலே பேர் வெள்ளைக்காக்கா பறக்க முடியாது, டம்முன்னு விழுது கண்டிப்பாக சொல்லுவாங்க. முன்னாடி என்ன நம்ம வீட்டிலலாம் தண்ணி எடுக்கணும், தலைக்கு ஒன்று இடுப்புக்குள்ள அப்படின்னா ரெட்டை குடம் போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காலங்கள். அந்த மாதிரி காலங்களில் தான் இந்த மாதிரி கேள்விகளும் பேசியிருக்காங்க. இப்போ யாரும் வெளியே போய் தண்ணி எடுக்கலை, யாரும் கேள்வி யாரையும் பற்றி பேசலாம் உடனே சண்டை வந்துடுது, இவன் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க. காலங்கள் மாறி போச்சு. ரைட். அடுத்த பாருங்க, ஏன் पेड़ ऊंचा है, இந்த மரம் உயரமானது. ஏ पेड़ ऊंचा है, ऊंचा உயரமான அன்பால். அப்போ இந்த பாடத்தில் நாம் சில வார்த்தைகள் படிச்சிருக்கோம். இந்த பெயர் உரிச்சொல் விசேஷன் அட்ஜெக்டிவை எப்படி வாக்கியங்களை பயன்படுத்துறதுன்னு பார்த்துருக்கோம். நல்லா பாருங்க. ஊஞ்சா எதனால? மரம் அன்பால். காலா காக்கா பொறுமை அன்பால். மீட்டா ஆம், நம்ம அப்போ தான் படித்தோம். ஃபல் அப்படின்னா அது அன்பால் அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி மீட்டா. அப்புறம் கரம் தூது சூடான பால், அவ்வளோதான். அச்சார். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்து